நான் இருக்கிறோம் அண்ணா விஜய் அண்ணா உங்களுக்காகன்றாங்க. உங்களுக்கு வீட்டிலலாம் அண்ணனுங்க தம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? விஜய் அண்ணா எங்கள் வீட்டுக்காரரை விட விஜய் அண்ணா தான் ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீட்டுக்காரரோட மனநிலை குழந்தைங்களை வச்சு கெஞ்சி கூத்தாடி போட்டு கேட்குற நிலமையில் விஜய் அவர்கள் போனது எனக்கு உள்ளபடியே வருது. எத்தனை எம்எல்ஏ தொகுதி நீங்கள் ஜெயிப்பீங்க, எத்தனை எம்எல்ஏ தொகுதி நீங்கள் தூக்க போகிறீங்க. அந்த ஆட்டத்தில் திரும்பவும் சொல்கிறேன், ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தேர்தல் வாக்களிப்பு நாள் நேற்று நிறைவடைந்திருக்கு. இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக இன்று இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். நம்ம ரொம்ப பரபரப்பா இதுக்கு முன்னாடியும் பேசிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகள் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்தீங்க எங்களுக்காக. தேர்தல் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்ததே இல்லை. ஹிஸ்டரி பிரேக் பண்ணியிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. 85.15%. நீ எப்படி பார்க்குறீங்க? எதனால் இந்த மாற்றம்? முதல்ல அதிகப்படியாக மக்கள் ஓட்டு போட்டதுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தேர்தல் ஆணையத்தோட இலக்கு என்பது 100% வாக்குப்பதிவு. அது ப்ராக்டிக்கலாக ரொம்ப கடினம் அப்படின்னாலும் ஒரு 95 விழுக்காடு, ஒரு மேபி ஒரு 98 விழுக்காடு ப்ராக்டிக்கலாக போகலாம். பட் ஆனால் இன்றைக்கி தேதியில் 85 விழுக்காடு அப்படின்றது ஒரு நல்ல வாக்குப்பதிவு. நிறைய மக்கள் வெளிப்படையாக ஓட்டு போட்டிருக்காங்க. முதல் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, பெரிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நேற்று எங்கேயுமே நடக்கலை. வெட்டுக்குத்து அடிதடி அப்படின்னா பாளையங்கோட்டை ஒண்டியில் ஒருத்தர் அருவாள் வெட்டு ஒருத்தருக்கு நடந்திருக்கு. மற்றபடி பை அண்ட் லார்ஜ் இட்ஸ் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல் எலெக்ஷன்ஸ். நான் ஃபேர் எலெக்ஷன்ஸ் என்று சொல்ல மாட்டேன். ஃபேர்ன்றது ஒரு சமதளத்தில் ஒரு வாக்காளர்கள் காசெல்லாம் கொடுக்காம அந்த மாதிரி ஒரு தேர்தல். பட் அமைதியான தேர்தல்லாம் ஆமாம், அமைதியான தேர்தல். உதாரணத்துக்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களோட அந்த மேற்பார்வையில் ஒரு காவல்துறை நிறைய பேர் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் காவல்துறை நண்பர்கள் ஒரு பெரிய சிரமத்துக்கு நேற்று ஆளாயிருந்தாங்க. இந்த செல்ஃபோன் கொடுக்குறவங்கலாம் நிறைய பேர் கொடுத்துட்டு ஃபோன் வந்தால், முக்கியமான ஃபோன் வந்தால் எடுங்க, ஓடிபி வந்தால் சொல்லுங்கள், குழந்தைய பார்த்துக்கங்க, அதுக்கப்புறமா என்கொயரி, அதுக்கப்புறமா வயசானவங்க எப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை, ஆட்டோ ஒன்று பிடிச்சி கொடு. இதெல்லாம் நிறைய இதில் நான் பார்த்தேன். எங்கேயுமே காவல்துறை ஏன்னா என் போன்றவர்கள் நானுமே நிறைய நேரத்தில் அவங்கள விமர்சனம்லாம் பண்ணியிருக்கிறேன். அவங்கள இந்த லாக்அப் டெத்து போன்ற விஷயங்கள் இல்லை இந்த லஞ்சம் ஊழத்துலலாம் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுவது உண்டு. அது என்னென்னா, அந்த துறை நன்றாக இருக்கணும், அந்த ஃபோர்ஸ் நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருப்பாங்கன்ற அந்த புரிதல். அப்போ அப்படி பேசின கோட்டீஸ்வரன் ஒரு மாதிரி வழக்கறிஞராக எப்பயுமே காவல்துறை மீது ஒரு இதுவாக இருப்பேன். இன்றைக்கி ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா, நேற்று அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் நான் கண்ணால் பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு வெளியில் போய் சுற்றிட்டு என்னோடய ஓட்டை ஒரு 10-10:30 போட்டுட்டு ஒரு 9 சட்டமன்ற தொகுதி நேற்று போய் நான் ஒரு 200 பூத்து இருக்கும். எல்லாமே நம்ம போக முடியாது. எங்கெங்கே ஒரு சில தொகுதியில் 4 பூத்து, ஒரு சில தொகுதியில் ஒரு 8 பூத்து, வெளியிலேருந்து பார்க்குறது, உள்ளே போய் பார்க்குறது, அப்படி பார்க்கும்போது காவல்துறை சார்ந்தவர்கள் அதாவது ஆண் பெண் அப்படின்ற அந்த இது இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே உடம்பை வருத்தி கொண்டு, வெயில் கடுமையான வெயில், வெயிலில் அசிஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது ப்ரெஷர் நிறைய இடத்துல இருந்தது. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, துறைமுகம் தொகுதியில் பார்த்திங்கன்னா தள்ளுமுள்ளு, வாய் தகராறு, திமுக தரப்புக்கும் தாவேகா தரப்புக்கும். அதே மாதிரி ஒரு சில பூத்துலலாம் இவர் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, உள்ளே உட்காந்துக்கிட்டு சீஃப் போலிங் ஏஜென்ட் ஓட்டு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள். உடனே காவல்துறையிலேருந்து சொல்கிறாங்க, கொள்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. அஃப்கோர்ஸ் ஆளுகின்ற கட்சி ஒரு சைடு, எதிர்கட்சி ஒரு சைடு, அவங்களுக்கு உண்டான அந்த அழுத்த திருத்தங்கள்லாம் இருக்கும். பட் அதை தாண்டி ஐ திங்க் தே டிட் அ வெரி ஃபேர் ஜாப். அதேமாதிரி டிஜிபி 3 மணிக்கு மேலே எப்போ சொன்னார் தெரியல, இந்த மாதிரி காவல்துறை ஆட்கள் யாரும் போலிங் பூத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, உங்களோட வேலை வெளியில் இருந்து பாதுகாப்பு கொடுக்கறது தான் அப்படின்றத திரும்பவும் ஒரு வாட்டி உறுதி செய்கிறேன். அப்போது தன்னோட டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் மக்கள் போய் நிம்மதியாக ஓட்டு போடுற இடத்துல, அவங்க சொந்தமாக சிந்தித்து ஓட்டு போடுற இடத்துல எந்த விதமான இடையூறும் யார் மூலியமும் இருக்கக்கூடாது அப்படின்றத ஓரளவுக்கு. அவங்களும் மனிதர்கள் தான், எந்திரம் கிடையாது. 100 விழுக்காடு எல்லாமே சரி. ஒரு சில இடத்துல சம்பவங்கள், கருப்பு சம்பவங்கள், கருப்பாடுகள் இருக்கும், அது வேறு. பட் பை அண்ட் லார்ஜ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிட் அ ஃபேபுலஸ் ஜாப் எஸ்டர்டே. இந்த 85 விழுக்காடு வாக்கு சதவீதம் வந்ததற்கு
நிறைய நேரத்தில் நான் ஏன் இதை சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா அவர்களும் ஒரு காரணம். ம். ஒருவேளை எங்கேயோ ஒரு 2-3 மாவட்டத்தில் அடிதடி இல்லை வெட்டுக்குத்து அது மாதிரி ஆயிருந்தால் போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். இந்த சண்டையில் தகராறுல நம்ம எதுக்கு போய் ஓட்டு போடணும்? யார் ஜெயிச்சா நமக்கு என்ன? யார் வந்தாலும் திருட போகிறாங்க, யார் வந்தாலும் ஊழல் பண்ணுவாங்க, யார் வந்தாலும் கட்ட பஞ்சாயத்து இருக்கும், யாரும் இங்கே பெருசாக மாற்றத்தை கொண்டு வர முடியாது இப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் உழைச்சாதான் எனக்கு காசு, நான் கஷ்டப்பட்டாதான் என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்ற அந்த சிந்தனைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த போன்ற பொது பார்வையில் இருக்கிறவங்க வன்முறை இருக்குது, அடிதடி நடக்குதுன்னா அவங்க வெளியில் வந்து ஓட்டு போட வரமாட்டாங்க. அது இயல்பு. ஸோ அந்த ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை வந்து அது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்குது பண்ணதுனால அதுவும் ஒரு காரணம். இப்போ நீங்கள் கேட்டது வரலாறு வாக்குப்பதிவு. அதற்கு காரணம் ஒரு முக்கிய காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். காரணம் என்னென்னா எஸ்ஐஆர். அப்போது வாக்காளர்கள் தீவிர பட்டியலில் 11 விழுக்காடு வந்து எடுத்திருக்காங்க வாக்காளர்களை. அதாவது இறந்தவர்கள், ஒரே ஓட்டு 2-3 தொகுதியில் இருக்குது, அவங்க பேர் இருக்குது, இல்லை அவங்களுக்கு போதிய ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல இல்லை, அந்த காரணங்களாக அதை ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருந்தது. பாலசுப்ரமணியன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எழுதியிருக்காப்புல, இது பண்ண பொழுது 2006லேயுமே 10% வாக்கு வந்து ஏறிச்சு. இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் டேட்டா பார்க்கும்போது தமிழ்நாடு ஒண்டியில் எந்தெந்த மாநிலத்திலலாம் எஸ்ஐஆர் பண்ணியிருக்காங்களோ, அதாவது வாக்காளரில் பட்டியலை திருத்தம் பண்ணி சரி செய்திருக்கிறார்களோ, தீவிர திருத்தம் செய்திருக்கிறார்களோ, அங்கே எல்லாமே வந்து வாக்கு சதவீதம் கூட்டி காட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் நம்பர்ஸ் இங்கே குறைக்கும் போது போடுறவங்களே ஓட்டு போட்டிருந்தாலும் அது அந்த 10% பர்சன்டேஜில் ஏறிடும். இதில் நீங்கள் 10% கரைக்கிறீங்க அப்படின்னா அந்த 10% இதில் கூடிடும். அப்படி பார்க்கும்போது அது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் வாக்குகள் வந்திருக்கு. இளம் பெண்கள், இளைஞர்கள் நிறைய பேர் வந்து சாரையாக ஓட்டு போட்டு பார்த்தோம். அது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எக்ஸைட்மெண்ட், விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். தாவேக்காவுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, யாரும் பண்ணல. பட் தாவேக்காவுக்கு ஒரு சுனாமி இருக்குது, ஒரு எரிமலையாக வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் இப்போ இந்த 14.59 லட்சம் புதிய முதல் முறை வாக்காளர்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு ப்ரொபகண்டா வைக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சு போச்சு, இன்னமும் இவங்க நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. இதை எண்ணும் போது 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும் யாருக்கு என்னன்னு. இருந்தாலும் வந்து அதுங்க போன தேர்தலை விட இந்த தேர்தலில் நிறைய விஷயங்கள் வந்து மாறுதல். என்னென்னா திமுககாரங்க அதிமுககாரங்க ஓட்டு போடுவாங்க, அந்த பெருசாக வந்து ரொம்ப மோசமாக பேசிக்கிறது இருக்காது. கட்சிக்காரங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை வரும், சச்சரவு வரும். அனுதாபி இருப்பாங்க இல்லைங்களா, திமுகக்கு ஆதரவா இல்லை அதிமுகக்கு ஆதரவா, அவங்க பெரிய வாக்குவாதம், பெரிய சர்ச்சைகள்லாம் எதுவும் நடக்காது. நான் இப்போ என்னன்னா வந்து நீ யாருக்கு ஓட்டு போட்ட, நான் என்ன பண்ணேன். இப்போ சமூக வலைத்தளத்தில் என்னன்னா ஒருத்தர் சாடிக்கிறது. அதாவதுங்க யாரோ ஒருத்தர் தான் முதலமைச்சர் ஆக முடியும், கண்டிப்பாக எல்லாரும் முதலமைச்சர் ஆக முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஓட்டை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் அடுத்த இயல்புக்கு போனோன்னா இல்லை 4ஆம் தேதி உன் மூஞ்ச பார்க்கணும், நீ எப்படி பேச போகிற, நீ என்ன பண்ண போகிற. நண்பர்களே அப்படி இருக்கிறாங்க ஒரு சிலர். இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஒரே இது, நான் என்ன சொன்னேன், அதாவது எனக்கு வந்து அவங்களோட அந்த புத்தி கூர்மையை நினைத்து 15 வருஷம் 18 வருஷம் பழகுனவங்களே இப்படி இருக்கிறாங்க. நீ உன் முகத்தை நான் பார்க்கணும். தெரியாதவங்கலாம் ஒரு சில பேர் சம்மந்தம் இல்லாமல் வந்துட்டு எனக்கு ஒரே நகைச்சுவை. இப்போ என் முகத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் பண்ணி வைக்க போகிறீங்களா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக விமர்சனம் பண்ணுறது தான் ஒரு பத்திரிகையினுடைய தர்மம். இப்போ திமுகவை நம்ம, அதாவது அது எப்படின்னா திமுக ஓட்டு அப்படியே இருக்குது பத்திரமா பேங்க்கில் போட்டு வச்ச மாதிரி, அதிமுக ஓட்டு காலி ஆயிடுச்சு. அப்போ விஜய் வந்து அதிமுக ஓட்டை எடுத்துட்டாரு. ஒன்று விஜய் மேலே 1வது இருப்பார், இல்லைனா விஜய் 2வது வருவார், அதிமுக 3வது போயிடும். இப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு. இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு, ஓட்டு போட்டால் இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். அதனால் நம்மளும் வந்து சரி ஓகே என்னென்னு இப்படி ஒன்று, இன்னொரு சைடு வந்து அதிமுக அப்படி இப்படி வந்துடும் வாய்ப்பு இருக்குது அப்படி ஒன்று. ஒரு சிலர் வந்து இல்லை விஜய் சிஎம்மாக உட்கார்றாரு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் வந்து மொத்தமாக கொத்தா ஓட்டு போட்டு போயிட்டாங்க. சரி எல்லாம் பேசிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு பத்திரிகையாளராக நான் கேட்பாங்க, உன்னோட கருத்து என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை விட, காங்கிரஸை விட, பாரதிய ஜனதா கட்சியை விட, மேபி பாரதிய ஜனதா கட்சி பார்க்கணும், அமமுகவை விட இந்த சிறிய கட்சிகள் தானே இதெல்லாமே தமிழ்நாட்டில், இதுக்கு கூட தான் தமிழக வெற்றி கழகம் போட்டி போடும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட் நம்பர்ஸ். இவங்க எப்படி நம்பர் வாங்குவாங்களோ எம்எல்ஏ,
அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அவங்களோட ஃபைனல் இப்போ ரிசல்ட். திமுக அவர் சொன்ன மாதிரி திமுக தாவேக்கா போட்டி அப்படி இருக்காது. சொல்கிறவங்க சொல்லட்டும், பர்சன்டேஜ் பற்றி எனக்கு கவலை கிடையாது. ரிசல்ட்டு தான் மேட்டர்ஸ். எத்தனை எம்எல்ஏ தொகுதி நீங்கள் ஜெயிப்பீங்க, எத்தனை எம்எல்ஏ தொகுதி நீங்கள் தோக்க போகிறீங்கன்னு. அந்த ஆட்டத்தில் திரும்பவும் சொல்கிறேன், 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. மே 4 முடிஞ்சதுக்கு பிறகு படம் ஒரு வேளை விஜய் சார் எதனா நடிக்கிறாரு, இல்லை எதனா படம் ரிலீஸ் கொள்ளணும்னா ஏதோ ஒரு திராவிட முதலமைச்சரிடம் போய் அவர் இல்லை அவங்க அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் தானே பர்மிஷன் கொடுக்குது ஷூட்டிங்கெல்லாம். இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஷூட்டிங்கே எடுக்க முடியாது, வெளியூரில் போய் எதனா ஷூட்டிங் பண்ணணும். இதெல்லாம் நடக்கும். இன்னொன்று, இது எங்கே இப்போ ஆரம்பித்தாச்சு, இது எங்கே போய் நிற்க போகுதுன்னா இன்னும் ஒரு 3-4 மாதம் கழித்து ஆல்ரெடி இப்போ நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் இருக்குது. தாவேகா நிர்வாகிகளுமே ஒரு சில தவறான விஷயங்கள் எல்லாம் வரும். ஏன்னா இப்போ வேட்பாளராக நிறைய பேர் நல்லவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்குறாரு. கேஸ் வாங்கினவங்க, அடக்கம் இல்லாமல் பேசுறவர்கள், அது போன்ற இதுவும் நடக்க போகிறது. அதான் நம்மளால் ஒரு சில விஷயத்தை பார்க்க வியூகம் வகுக்க முடியும் இல்லையா. இது விஷனரியாக இன்னும் ஒரு 2 years 3 years கழிச்சு வாட் இஸ் குக்கிங் தேர், இது என்ன எங்கே போய் நிற்கும் அப்படின்றத பார்க்கும்போது இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக போகவில்லை. இது அடக்கமறு, அத்துமீறு, உயிர்த்தீழு அந்த மாதிரி தான் போகுது. இது அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அறிஞர் அண்ணா அப்படி சொல்லி கொடுக்கல, அப்படி பதப்படுத்தலை. அமைதி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படி தான் எடுத்துகிட்டு போனாங்க. இது என்னென்னா ஒரு மாதிரி வைபாயி திமிரி எழுகிற மாதிரி இது போகுது. இது யாரையும் இங்கே அடக்க போகிறதும் இல்லை, அத்துமீறவும் தேவையில்லை. பட் அந்த போக்கு என்பது அப்படி போகிறது. நீங்கள் சொல்கிற இந்த வசனங்கள்லாம் திருமாவை கோட் பண்ணுற மாதிரி இருக்கு. அவருடைய பாணியில் இப்போ இந்த தொண்டர்கள் போகிறாங்களா? இதெல்லாம் திருமாவை கோட் பண்ணல, இதெல்லாம் தமிழ் சொல்லாடல். புரியுதுங்களா? அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும்னு வள்ளுவ பெருந்தகை தாத்தா முன்னாடியே சொல்லியிருக்கிறார். அடக்கத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். அத்துமீறி ஏஞ்சி ஓடு, திமிரா பண்ணு அப்படின்றதுக்குள்ளே நான் போகலை. நான் சொல்லுவது தமிழ் கலாச்சாரம் என்பது, இல்லை தமிழக மக்கள் என்பது அமைதியை பேணி காப்பவர்கள். வந்தாரை வாழ வைக்கிற தேசம் இது. இங்கே நீங்கள் சண்டை, மோதல், கருத்து வேறுபாடு அதெல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி தேர்தல் முடிந்து விட்டது, அதை தாண்டி பயணம் செல்ல வேண்டிய இடத்துல தமிழர்கள் இருக்கிறாங்க. உழைச்சாதான் காசு. நீங்கள் உழவனாக இருக்கலாம், நெசவாளனாக இருக்கலாம், பால் விற்பனையாளராக இருக்கலாம், ஒரு பூக்காரராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவராக இருக்கலாம், மாத சம்பளம் வாங்குறவங்களாக இருக்கலாம், மாத சம்பளம் கொடுக்குறவங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உழைச்சாதான் இங்கே காசு. அப்படி இருக்கும்போது இது போலரைஸ் ஆகுது. வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து பேச வைக்குது. வீடுலேயே நேற்று நிறைய பூத்தில் அம்மா நான் சொல்கிறேன் நீ போடுறியா இல்லையான்னு பொண்ணு அது ஓட்ட போட்டு அம்மாவை இது பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ். இது குறித்து தான் கேட்கலான்னு இருந்தேன். சரி, இப்போ விஜய் அவர்கள் குழந்தைங்க கிட்ட அந்த பேச்சிலே சொல்கிறாரு, குழந்தைங்க கிண்டர் ஜாய் வேணும்னு கேட்குறீங்க, இந்த மாதிரி அடம் பிடிக்கிற மாதிரி வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்கிறாரு. இது குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியாக குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் எதுவுமே கவலை இருக்காது. அவங்க பாட்டுன்னு அவங்க போக்கில் விளையாடிட்டு இருப்பாங்க, சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பாங்க. இப்போ அவங்க ஒரு விஷயத்தை கான்ஷியஸாக போடுங்க அப்படின்னு சொல்கிறது குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியாக ஏதோ ஒரு பாதிப்பை கொடுக்குதுன்னு எடுத்துக்கணுமா? என்ன விஷயம் இது? 2 விஷயம். ஒன்று, இது மார்க்கெட்டிங். நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பொருள், ஒரு பானம். அந்த பானம் பேர் சொன்னால் தப்பாயிரும். அது என்ன இருக்குதுன்னா நிறைய சர்க்கரையை போட்டு தித்திப்பாக இருக்கும். அந்த பாலில் கலந்து விட்டால் நம்ம குழந்தை உடனே புஷ்ஷுன்னு வளர்ந்துடும். அதுக்கு அந்த குழந்தையோட தகப்பனார் புஷ்ஷுன்னு செலவு பண்ணோம் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு. இப்படியே சொல்லி ரொம்ப ட்ரிங்க்ஸை நம்ம ஊரில் ஏமாற்றி மார்க்கெட்டிங் பண்ணி விற்றாங்க. இன்றைக்கி கம்பஞ்சோரோ கூழோ அது அப்படின்றது கிராமங்களில் தான் நம்ம பார்க்க முடியுது. அதுவும் எல்லா இடத்துலையும் இல்லை. நீராகாதாரம் ஆகட்டும், இல்லை மோர் ஆகட்டும், லசி ஆகட்டும், அதுலேருந்துலாம் நம்ம மாறி வேறு மாதிரி போயிட்டோம். இப்போ இது ஒரு அக்ரெசிவ் மார்க்கெட்டிங். அது மாதிரி விஜய் சார் இந்த தேர்தலில் பண்ணது ஒரு அக்ரெசிவ் மார்க்கெட்டிங். அவர் அந்த அக்ரெசிவ் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணார்னா, அவரோட வெப்பன், அவரோட ஸ்கோர் ஏரியா, ஸ்ட்ராங் ஏரியா என்ன, செல்ஃபோனில் நம்ம பிரச்சாரத்தை கொண்டு போகணும். நம்மளால் நேராக போய் மக்களை சந்திக்க முடியாது, நமக்கு அந்த வசதியும் இல்லை, நம்ம அதை செய்ய விரும்பவும் இல்லை, நமக்கு அதுக்கு நேரமும் இல்லை. அப்போ செல்ஃபோனில் போனோம், இளைஞர்கள்கிட்ட போனோம், குழந்தைகள்கிட்ட போனோம். அதை அவங்க பிளான் பண்ணி அந்த மார்க்கெட்டிங்கை அற்புதமாக செஞ்சுருக்காரு. அதில் வெற்றி. குழந்தைகளை விளையாட வேண்டிய ஓடி விளையாடு பாப்பா ஓய்வு அப்படி பாடின பாரதியோட நாட்டில் என்ன பண்ணிட்டாருன்னா, பாப்பா போயிட்டு அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சித்திக்கிட்டேயும் சித்தப்பாக்கிட்டேயும், பாப்பா எனக்கோசரம் அண்ணனுக்கோசரம் ஓட்டு கேள் பாப்பா அப்படின்னா, ஒரு குழந்தைங்களை வச்சு கெஞ்சி கூத்தாடி
ஓட்டு கேட்குற நிலமையில விஜய் அவர்கள் போனது எனக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. ஒரு சண்டைன்னும் போது ஒரு தரமான பாக்ஸர் அப்படின்னு போகும்போது அது ஒரு நல்லா இருக்கும். இப்போ எங்கள் ஐயா ஓமக்குச்சி இல்லை ஐயா லூசு மோகன் அவர்கள் கையில் நீங்கள் இது கொடுத்து நீங்கள் சண்டை செய்ய சொல்லிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும்? குத்து சண்டை. கையில் க்ளவுஸ் மாட்டினவங்கெல்லாம் பாக்ஸர் கிடையாது. அது ஒரு காட்சி. இவர் வந்து தரமாக இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சரையோ இல்லை முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரை எதிர்த்து அவர்கள் ஊழலை அம்பலப்படுத்தி தெரு தெருவாக வீதி வீதியாக எல்லா இடமும் போய் தங்கி மக்களிடம் பழகி ஓட்டு சேகரித்து இவர் ஜெயிக்க வேணுன்றது என்னோட அரசியல் புரிதல். அப்படி ஒரு அரசியல் அவர் பண்ணி ஜெயிக்கிறாருன்னா ஆளாக அதை பாராட்டி ரசிக்கிறவன் நானாக தான் இருப்பேன். பத்திரிகைக்காரனா என் போன்ற பத்திரிகையாளர்கள் ஏற்றுக்குவாங்க, பொதுமக்கள் அது பிடிக்கும். ஆனால் அவர் அதை பண்ணலை. குழந்தைங்கக்கிட்ட, சின்ன பசங்கக்கிட்ட, கருத்து தெரியாத பசங்கக்கிட்ட யாரெல்லாம் சுலபமாக மூளை செலவை செய்ய முடியுமோ, நீங்கள் எது செஞ்சாலும் தப்பு இருக்காதுண்ணா. நீங்கள் முட்டிக்கால் போயிட்டு சாமியை கும்பிட்டிங்கன்னா கூட அண்ணா ஏன்னா இதெல்லாம் பண்ணுறீங்க அண்ணன் என்ன, அதாவது ப்ரேயர்ன்றது எவ்வளோ பேர் லட்சக்கணக்கில் பண்ணுறாங்க. வேளாங்கண்ணி போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுகிற நேரத்தை கூட ஆயிரக்கணக்கில் போயிட்டு முட்டி போட்டு அங்கேருந்து மண்ணிலேயே நடந்து போவாங்க. அதெல்லாம் இருக்கிறது. ஏதோ புதுசாக இவர் ஏதோ பண்ண மாதிரியும் அது, அதாவது இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், திராவிட பெருமை பேசுகிற நம்ம, திராவிட கட்சிகள் பெருமை பெற நம்ம வெட்கி தலைகுனிய வேண்டிய தருணமும் இதுதான். நீங்கள் ஊழல், நீங்கள் குடும்ப அரசியல், நீங்கள் வந்து இந்த பாஜக, இந்த காங்கிரஸ் கூட இந்த 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 கோவமான இந்த கூட்டணி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி என்ன இருக்குன்னா, அந்த கோவம் இளைஞர்களுக்கு இன்றைக்கி வேறு வழியில் வேறு ரூபத்தில் வந்து வருது. ஒரு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பூத்தில் இந்த ஃபோட்டோ எடுத்து போடுற இந்த பைத்தியக்காரத்தனெல்லாம் யாரும் பண்ணது கிடையாது. இன்றைக்கி ஒருத்தர் கைதாகி உள்ளே இருக்கிறப்பல எதுக்கு அரெஸ்ட்டுன்னே தெரியாமல் அரெஸ்ட், எதுக்கு நம்ம கைதாகிறோன்னே தெரியாமல் வந்து ஒருத்தன் கைதாகிருக்கலாம். கைதாகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய குற்றமா அப்படின்னா சட்டத்தில் என்ன இருக்கும் நம்ம அதை தான் பார்க்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து போடுற அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வந்தது இல்லைங்க. முன்னாடிலாம் இந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக நேற்று நல்ல வேலை முதல்ல ஒரு ஆள் அரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வந்ததுனால அது பெருசாக வரலை. அதுக்கப்புறமா தான் வந்து போலிங் பூத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரெசைடிங் ஆஃபீஸர் வந்து வெளியில் நடந்து வந்து செல்ஃபோன்லாம் யாருனா உள்ளே வந்து எடுத்து யூஸ் பண்ணால் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த செல்ஃபோன் மோகம் என்பது அதிகமாக இருக்கிறது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்ன பிரச்சனைனா, இந்த எனர்ஜி இருக்குல்ல, நிறைய எனர்ஜி, அது வந்து என்ன இங்கே பிரச்சனைனா, இந்த விளையாடுறது கொள்றதெல்லாம் வந்து இருந்தாலும் கூட இளைஞர்களுக்கு அந்த ஒரு கும்பல் சேர்ந்தால் ஒரு கத்துறது, அந்த ஒரு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுமோ விஜய் அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு உண்டான என்டர்டெயின்மெண்ட்டை தராரு. அந்த என்டர்டெயின்மெண்ட்டு கூட அரசியலும் வருதுன்னும் போது நம்ம வந்து ஒரு 100 பேர் அப்படி போனால் இது வந்து ஒரு மாசு, ஒரு வெள்ளை சொக்கா, அப்புறம் அந்த காப்பி பேண்ட்டு இது போட்டுக்கிட்டு அதை போயிட்டு நேற்று ஒரு போலீஸ்காரர் தலைவர் வச்சுருந்தார். நான் நிறைய நேரத்தில் இதை தான் போடுவேன், இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸே போட முடியாது போலுக்குது, இப்படி ஆக்கிட்டானுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து காக்கின்றது ஆல்மோஸ்ட் காமனு. அதிலே கொஞ்சம் ஏன்னா ஈவினிங் வெளியில் போனோன்னா அவர் ஒரு அதிகாரி, அவர் ஈவினிங் போனால் அதில் கொஞ்சம் அந்த லைட்டாக இருக்கும் கலரு. அது பார்க்கும்போது நீங்கள் அந்த ஒயிட் ஷர்ட் இது போகும்போது ரிவ்யூவுக்கும் போகலாம், ஈவினிங்கில் வந்து டின்னர் எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா அங்கேயும் போகலாம். இனிமேல் அந்த ட்ரெஸ்ஸு போட முடியாது, பேண்ட்டை மாற்றிக்க வேண்டியதான் அப்படின்னு அவர் புலம்புறாரு. ஓகே, எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை. அதே மாதிரி வேறு யாருன்னா அந்த கலர் பேண்ட்டு போட்டுன்னு வந்தால் கூட டிவிக்கு என்னப்பா சந்தன கலர் போட்டவெல்லாம் டிவிக்காவா, என்னப்பா உங்கள் கதை அது. அப்புறம் படித்தவர்கள் நிறைய பேரே வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, மற்றவர்கள்கிட்ட இந்த குழாயடி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது இப்போவும் ஓயலையும். அது சமூக வலைதளத்தில் இன்றைக்கி ஒரு சில நண்பர்கள் அதை எனக்காக தொடர்ந்து பார்த்துக்கொண்டே எனக்கு இந்த ஃபீட் சொல்லுவாங்க, என்ன நடக்குது எது சார், இன்னும் முடியல சார், இன்றைக்கி காலையில் கூட சண்டை போட்டுருக்காங்க, இது இந்த அப்படின்னா இப்போ வேலைலாம் எதுவும் பார்க்க தெரில சார். நைட்லேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு படம் ஒன்று காமெடி வரும்ல, அந்த இவர் ஒருத்தர் ஃபோன்லேயே பேசின்னு இருப்பார் ஒரு படத்தில், ஒரு ஹீரோயின்கிட்ட. அப்புறமா சங்கீத ஸ்வரங்கள்னு பாட்டு வரும். அப்புறம் மறுநாள் காலையில் விடிஞ்சு தூர்தர்ஷன் ஓடினு டொட்டாயின் அந்த மாதிரி நேற்று ஆரம்பித்தது. இப்போ மதியம் பகல், இன்றைக்கி காலையில் வரலாம், இன்றைக்கி மதியம் வரலாம் போதான். 2 கட்சிகளுக்குமான அந்த கான்வர்சேஷன் தாவேக்காக்கும் திமுக, தாவேக்காக்கு எதிர்ப்பாக இருக்கு அவங்களுக்கு. அதில் வந்து யார் வேணால் வரலாம், அந்த சைடில் பிஜேபியாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் கொஞ்சம் உஷாரு. ஏன் அப்படின்னா அவங்க மக்கள் பிரச்சனையை பேசுகிறதுனால அவங்க இதுக்குள்ளே வர்றது கிடையாது. இல்லை அவங்க தப்பிச்சுக்குவாங்க தோழர்கள். மற்றவங்க எல்லாமே அப்படி தான். பார்த்தீங்கள்ல சுனாமியை பார்த்தீங்களா, எப்பா இல்லைப்பா 10% ஏறி இருக்குது, போன வாட்டி 73, இந்த வாட்டி 85, 11.% தான்ப்பா அதிகம். ஓட்டர்ஸ் ரோல்லே இதுன்னா என்ன தெரியும், இப்போ 85 வந்ததே கிடையாதான். ரெக்கார்டு சரிப்பா, ஓட்டு தானேப்பா வந்திருக்கு, நீ ஜெயிச்சா மாதிரி ஏன்ப்பா கத்தின்னு ஓடுறேன், நான் அப்படி தான் ஓடுவேன், ஏன்னா நீங்களாம் தோற்று போயிட்டீங்க. இப்படி ஒரு குரூப்பு. சரிப்பா, இந்த அஜித் ரசிகர்கள்லாம் என்னப்பா ஆனாங்க, ரஜினி ரசிகர்லாம்
ப்ரோ அவங்களாம் சீன்லேயே இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ நீ ட்ரெண்டே தெரியாமக்கிற அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சரி ரைட் ஓகே, நம்ம தானே எதுவும் பேச்சு கொடுக்குறதில்ல யாருக்கிட்டேயும், சரி நமக்கு எதுக்கு திருப்பி மறுபடியும் அண்ணாவோட புஸ்தகத்தை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 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 இதை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதுதான். நம்மளையே வந்து இல்லைங்க, நீங்கள் லாஜிக்கு ஃபேக்ட்ஸ் பேசுகிறவங்க கிட்ட பேசலாம். ஓகே, ஒரு சிறுவன் வந்து கால் முறிஞ்சு போச்சு, எதனா உதவி இருந்தால் பண்ணுங்க விஜய் அண்ணான்னு போட்டு காணொலி வெளியிடுறான். பேசுறது நான் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறது, எம்ஜிஆரோட ரசிகர்கள்லாம் இப்படி தான் வந்து எனக்கு கால் அடிபட்டு போச்சு நான் பார்த்து உதவி பண்ணுங்கன்னு போடுற அளவுக்கு விட்டு வச்சாரா ஒன்று. அவர் போன கூட்டத்தில் அந்த இடத்துல எது ஒன்று அசம்பாவிதம் நடந்தாலும் அது அவர் காதுக்கு போயிடும். அவர் காதுக்கு போன அடுத்த நிமிஷம் தனக்குள்ளே இருக்கிற அந்த அந்த வள்ளல் குணம் வெளியில் வந்திருக்கு, அது பதிவு பண்ணப்பட்டிருக்கு, இது உண்மை சம்பவம். இறந்தவங்களே போய் பார்க்காதவர் இவர். அதாவதுங்க, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து தீவிரமாக முட்டு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து திங்கிங் ப்ராசஸே சரி கிடையாது. இப்போது நீங்கள் எதுக்கு இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கட்சியாக கேட்குறப்ப அவங்க ஒவ்வொரு கொள்கையை சொல்கிறாங்க, இல்லை அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் சொல்கிறாங்க. விஜயை பற்றி கேட்குறப்ப அவங்க இது எல்லாமே சொல்லாமல் அவர் வந்து சினிமாவில் வந்து இந்த விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்னு அதை மட்டுமே சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அழகாக இருக்கார், அழகாக டான்ஸ் ஆடுவார் அப்படின்ற விஷயங்களை தான் அடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, இல்லை ஒரு கல்லூரியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கல்லூரி அனுபவம் இருக்கும். அப்புறம் நீங்கள் கல்லூரியில் பிடி பீரியடு, அதுக்கப்புறம் சிங்கிங் கிளாஸு, டான்ஸ் கிளாஸ்லாம் நீங்கள் போயிருக்கீங்க. அப்புறம் அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட வந்து நான் என்ன பேச முடியும்? உங்களோட அந்த புரிதல், உலகத்தை பற்றின புரிதலோ, இல்லை அரசை பற்றியோ, இல்லை அரசியல் பற்றியோ, இல்லை மற்ற வாழ்க்கையை பற்றின புரிதல் என்ன இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சது தான் நீங்கள் பேசுவீங்க. அது மாதிரி நீங்கள் விஜய் சார் அவர்களோட ரசிகர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அதுதான் பேசுவாங்க. 1 கிலோ புழுங்கல் அரிசி விலை என்ன, 1 லிட்டர் ஆயில் விலை என்ன, அப்பா எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாரு, வட்டி விகிதாச்சாரம் என்ன, இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அப்பாவுக்கு எவ்வளோ கடன் ஆகும், அம்மாவுக்கு வந்து எவ்வளோ கடினம் இருந்திருக்கும், அம்மா வந்து உங்களை ஆளாக்குறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் இதை கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதாவது அது அடுத்த ஒரு தலைமுறை எந்த மாதிரி ஒரு தலைமுறை உருவாக்கிட்டு இருக்குன்னா, பெற்றவர்களை விட மற்றவர்கள், கணவரை விட விஜய் சார், நான் இருக்கிறோம் அண்ணா விஜய் அண்ணா உங்களுக்காகன்றாங்க. உங்களுக்கு வீட்டிலலாம் அண்ணன் தம்பிங்கள்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போது அந்த அண்ணனுக்கு எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது? என் தங்கச்சி என் மேலே இது வந்து பர்சனல் ஏரியா. இப்போது ஒரு குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு தம்பி மேலே கொஞ்சம் அதீத பாசத்தை கொஞ்சம் கொட்டுறாங்கன்னாமே மற்ற தம்பிங்களுக்கு அது ஒரு மன வருத்தம் இருக்கும். இது யதார்த்தம் நான் பேசுகிறது. விஜயண்ணா எங்கள் வீட்டுக்காரரை விட விஜயண்ணா தான் ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீட்டுக்காரரோட மனநிலை என்னவாக இருக்கும்? இல்லை அவரோட நண்பர்கள் அவரை என்ன சொல்லுவாங்க, கிண்டல் பண்ண மாட்டாங்களா? இதெல்லாம் வந்து நம்ம என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், அப்புறம் ஆபாசம் சொல்லாடல்கள் இதெல்லாம் இருக்குது. சரி, இதெல்லாம் நேற்றோட முடியும்னு பார்த்தா அது தொடருது. அதனால தான் நான் இப்போ இதை பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது என்ன எங்கே போகுது, அது அதிகமான ஓட்டு பர்சன்டேஜ் ஒரு சைடு, இன்னொரு சைடு அதோட இதை சேர்த்து வந்து இது தொடர்கதையாக போகுது. ஓகே சார், இப்போ நீங்கள் இடையில பேசுகிறப்ப எஸ்ஐஆர் பண்ணதுனால தான் வந்து நிறைய வாக்கு எஸ்ஐஆர் ஒரு பெரிய காரணம், காவல்துறை அந்த இது, அதுக்கப்புறம் வாக்காளர்களுக்கு நிறைய பணம் கொடுத்து அந்த கேவலமான செயலும் நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு கோபம் என்பதும் இருந்திருக்கு. அதை வந்து யாரும் ஊடகத்தில் பெரியார் பேசுறது கிடையாது. இவ்வளோ காரணங்கள் இருக்கு. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. தொடர்ந்து பேசும் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.